அவரோட பைக்ல போறாங்க. ஆனாலும் அரசு எதுக்கு அவரோட பைக்ல போகணும்? ஒன்றும் புரியலையே. ஏங்க 100 ஆயிசுங்க உங்களுக்கு. ஃபோன் பண்ணிருந்தீங்களா? உங்க போன்ல என் நம்பர்ல இருந்து மிஸ் கால் வந்திருந்துச்சா? ஆமா. ஏங்க நான் ஃபோன் பண்ணியிருந்தா தானே மிஸ் கால் வந்திருக்கும். பெரிய புத்திசாலி தான் நீங்க. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏங்க நீங்க எங்க அவர் கூட எல்லாம் பைக்ல போறீங்க? எவரோட? அதான் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனர். ஏன் நான் அவர் கூட பைக்ல போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க அவர் என்கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறாருங்க. என்ன கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. சரியான கோவக்காரரா இருக்காருங்க. அவர் கூட எல்லாம் நீங்க எங்க பைக்ல போறீங்க? சரி அதை விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டதுக்கு பதிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்ப நான் உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலங்கிறது உங்க பிரச்சனையா? இல்ல பாண்டியன் ஸ்டோர் ஓனரோட பைக்ல போனது உங்க பிரச்சனையா? சரிங்க, அவர் பைக்ல நீங்க எங்க போனீங்க? அவர் ஒரு சிடுமூஞ்சிங்க. ஹலோ, என்னங்க ஓவரா பேசுறீங்க? அவங்க யாருன்னு தெரியும்ல? பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓனரு. அது உங்களுக்கு, எனக்கு அவ அப்பா. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எனக்கு அப்பான்னு சொன்னேன். சாரிங்க, உங்ககிட்டே உங்க அப்பாவை சிடுமூஞ்சி கோவக்காரரு எல்லாமே சொல்லிட்டேன். சாரிங்க, நான் வைக்கிறேன். அப்பாவா? ஹாய். என்னங்க காலேஜ் போறீங்களா? ஆமா. சாரிங்க, நான் பைக்ல சட்டுன்னு வந்ததுனால பயந்துட்டீங்களா? நான் பயந்ததெல்லாம் இருக்கட்டும், இந்நேரத்துக்கு நீங்க பயந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எதுக்குங்க பயப்படணும்? நீங்க என்ன சிங்கமா புலியா? என்னை பார்த்து நீங்க பயப்படுவேன்னு சொல்லல. எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அவரை பார்த்து நீங்க பயந்துருப்பேன்னு நினைச்சேன். ஏங்க நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்லங்க அவர் தான் உங்க அப்பான்னு. ஓஹோ. பேசாம என் ஃபேமிலி போட்டோவே கொண்டாந்து உங்ககிட்ட காட்டவா? யார் எங்க அம்மா, யார் எங்க அப்பா, எங்க அண்ணனுங்கெல்லாம் யாருன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ல. ஏங்க இது கூட நல்ல ஐடியாவா இருக்குங்க.